பேஜ் நம்பர் 99 இருக்க எக்ஸாம்பிள் 3.28 convert the following statement into linear equation. நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த டேர்ம்ஸை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 7 is added. அப்போ added mean plus. அப்போ 7 is added to a given number to give 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. given number to give 19. ஸோ அது என்ன அப்படின்னா 7 வந்து ஒரு நம்பரோட நம்ம ஆட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 19 கிடைக்குதா. ஸோ அதுக்கு வந்து சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அந்த சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போது நம்ம எந்த நம்பரை கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த நம்பர் என்ன வச்சுக்கலாம், நம்ம n அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்னன்னு தான் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. a b x y எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து எனக்கு வந்து இந்த நம்பர் b n இருக்குது. இப்போ நம்ம இந்த நம்பர் b x அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ when 7 is added to a number we get, ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது அந்த நம்பர் தெரியாத நம்பர் நம்ம என்ன வச்சுருந்தோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. ஸோ இங்கே என்ன ஆகும்னா எக்ஸ் ப்ளஸ் 7 மாறும். நீ என்ன வச்சுருக்கேன்னா n + 7 போட்டிருக்காங்க. this result to give 19. இந்த ரிசல்ட் என்ன பண்ணால் x + 7 என்ன காட்டுது அப்படின்னா is equal to 19 அப்படின்னு சொல்லுது. அதான் சொல்லியிருக்காங்க this result is to give 19. இந்த இதோட ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா 19 கிடைக்குது. therefore அப்போ இதோட லீனியர் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா n + 7 is equal to 19. இப்போ நீங்கள் எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா x + 7 is equal to 19. அது மாதிரி இங்கே என்ன இருக்க இடத்துல எல்லாருமே எக்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதாவது ஒரு நம்பர் நமக்கு தெரில, ஸோ அந்த நம்பரில் ஏதோ வேரியபிள்ஸ் வச்சுக்க போகிறோம். அந்த வேரியபிள்ஸோடு நமக்கு தெரிஞ்ச நம்பரை ஆட் பண்ணன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n + 7 போட்டோம் is equal to 19. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்லுவோம், சென்டென்ஸாக கொடுத்ததை நம்ம ஈக்குவேஷனாக கொடுத்துருக்கோம். அவ்வளோதான்.